ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஷின் தான். நீங்கள் இருக்கிற உங்கள் ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டோமெட்ரிங்கிறப்போ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் செல் பண்ணுறது வந்து ஸ்பெக்ஸ் ஃப்ரேம்ஸ் எதுவுமே செல் பண்ணுறீங்க. ப்ரைமரி கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா கண்ணில் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான். இப்போது உங்களுடைய ஒரு எய்ம் என்னவா இருக்கும் அப்படின்னா லிட்டரலி யாருக்குமே கண்ணில் எந்த ப்ராப்ளம் இருக்க வேணாங்கிறது தான் நம்ம அப்படி யோசிப்போம். இப்போ யாருக்குமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வராமல் போயிடுவாங்க. ஆக்சுவலாக எப்படின்னா 40 years எப்படின்னா வெளியே எடுத்து கண்ணாடி போட்டு தான் ஆகணும். 40 years சின்ன பசங்களை அதை அனுபவிக்க வேண்டாம். அல்டிமேட்டா இருக்கிறது சின்ன பசங்க வந்து கண்ணாடி போடுறத முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி நம்ம சிறுவர் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஏன்னா சின்ன பசங்கள கண்ணாடி போட்டு கண்ணாடியை வெறுத்து போயிடும். ஏன்னா 40 yearsல கண்ணாடி போட்டோன்றதே இப்போ நம்ம கண்ணாடியை ஏற்றுக்க முடியல. சைல்ட்ஹுட்ல இருந்து கடைசி வரைக்கும் கண்ணாடி போடணும் சிரமம் பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள பசங்க குட்டி பசங்களை நடவடிக்கையில ஏதாவது கண்ணில் பாக்குறது இல்லை, இல்லை டிவி பாக்குறது, போன் பாக்குறது எல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் தயவுசெய்து உடனே போய் டெஸ்ட் பண்ணுங்க. நியர்பை ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஆப்டிக்கல்லையோ சர்டிஃபிகேட் ஆப்டிகல்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா உடனே கண்டுபிடிக்கலாம். அதுக்கான சொல்யூஷனை இமிடியேட்டா கொடுக்குறீங்கன்னா வளர விடாம தடுக்கலாம்.